திருச்சியில் நடைபெறவுள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் நமது சக்தியை நிரூபிக்கும் மாநாடாக அமையும் என அக்கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர் சூழலித்திருக்கிறார். திருச்சியில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சியின் முத்தரையர் பெருமக்கள் இணையும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர், ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் இறைவனுக்கு செய்யும் தொண்டாக கருதுவதாகவும், தன்னிடம் கல்வி மருத்துவ உதவி என கேட்டவர்களுக்கு இதுவரை இல்லை என்று சொன்னதே இல்லை எனவும் பெருமிதம் தெரிவித்தார். இந்த சமுதாயம் கல்வியிலும் சுகாதாரத்திலும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காண வேண்டும் என தெரிவித்திருக்கும் டாக்டர் பாரிவேந்தர், அதற்கு அடித்தளமாக வருகிற 17ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் மாநாடு ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் நமது சக்தியை நிரூபிக்கும் மாநாடாக அமையும் என சூளுரைத்திருக்கிறார். வருகிற 17 எந்த ஒரு கட்சியும் தேர்தலுக்கு முன்னால் ஒரு மாநாடை போட்டு மக்கள் சக்தியை காட்டி ஆளுகிற அரசுக்கும் ஆண்ட அரசுக்கும் ஒரு அறிக்கை விடுவது போல, ஆமாம், இந்திய ஜனநாயக கட்சி சமுதாய கட்சி தான், ஒரு சமுதாயம் அல்ல, முத்திரை சமுதாயம் சேர்ந்தது தான் அந்த கட்சி. ஆகவே நிச்சயமாக சக்தி வாய்ந்த ஒரு கட்சி என்பதை நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். திராவிட கட்சிகளால் நாம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் சாதி மதத்தை தூண்டிவிட்டு குளிர்காய்ந்து கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, திரைப்படத்துறையில் இருந்து வந்து கட்சி தொடங்க உரிமை உண்டு என்றாலும் ஒரு ஆசிரியர் கட்சி தொடங்கினால் எப்படி இருக்கும் என்பதற்கு உதாரணம் IJK என பெருமிதமாக தெரிவித்தார். திராவிட சமுதாய கட்சிகளால நம்ம இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த பாதிப்பு எதனாலனா, நம்ம ஜாதி பெயரை சொல்லியும் மதத்தின் பெயரை சொல்லியும் தூண்டிவிட்டு அதில் குளிர்காய்ந்து கொண்டு மக்களை படிக்கிற பசங்க மேல அத்தனை கேஸ். சினிமாவில் இருப்பவர்கள் கட்சி துவங்கணும்னு ஆசைப்பட்டு தோணிட்டு இருக்கிறாங்க. நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு ஆசிரியர் கட்சி துவங்கினா எப்படி இருக்குன்ற உதாரணம் இந்திய ஜனநாயக கட்சி.